இது வந்து பர்கா மதன் அப்படிங்கிற நம்ம வடநாட்டு பெண். இந்த பெண்ணு பர்கா மதன். இந்த அம்மா ஒரு மிகப்பெரிய நடிகை. இந்த அம்மா ஒரு பல கோடி ரூபா சம்பாதிச்சவங்க. உலக அளவில் 2வது இடத்தை பிடிச்சவங்க. இவர்களுக்கு கோடான கோடி, ஆயிரம் கோடிகள் சம்பாதிக்க பெற்று மனம் நிறைவடையவில்லை. ஏன் நிறைவடையவில்லை? இன்னும் பணம் பத்தலைன்னா இல்லை, தன் மனம் எதையோ ஒன்றை நாடிக்கொண்டிருக்குது, இறைவனை நாடிக்கொண்டே இருக்குது. எனக்கு எப்பொழுது அதுக்கு விடிவு காலம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த அம்மா தலாய் லாமாவை போய் சந்திக்கிறாங்க. தலாய் லாமா புத்த துறவியை போய் சந்திக்கும் பொழுது, ஐயா, நான் இந்த மாதிரி பெரிய சொத்துக்கள் தேடி வச்சிருக்கிறேன், ஆனால் என் மனம் வந்து கட்டுப்பட மாட்டேங்குது. என் மனமானது தெய்வ அருளையே நாடி நிற்குது. நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் உங்களுடைய சபையா உங்களுடைய சீடராக வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழித்து நீ வாமாங்கிறார். அப்போ 2-3 வருஷம் கழித்து நீ வான்னு சொன்ன பிறகு இந்த அம்மா ஹாலிவுட்டில் நடிக்கிறாங்க. மீண்டும் பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சுட்டு அந்த 3வது வருடம் அதே தலாய் லாமாவை போய் சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே அவர் சொல்கிறாரு, முன்னே 2-3 ஆண்டுகள் கழித்து வான்னார். அப்புறமா 3வது வருஷம் கழித்து போன உடனே இந்த அம்மா போய் காலில் விழுந்து கேட்குது, நல்லது நல்லதுங்கிறார். நல்லதுன்னு இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துட்டு சீடர்கிட்ட கேட்குது, என்ன நான் முன்ன வந்தே 3 வருஷம் கழித்து வர சொன்னார், இப்போ வந்தே நல்லதுங்கிறாரு, என்னையா அப்படி சொல்கிறாரு? அட ஏமா நீ வேறு, உன் நல்லதுன்னா என்ன, உன்னை வந்து சேர்ந்துக்க சொல்லிட்டாரு, நீ இப்போயே இங்கே இருந்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டார். உடனே இந்த அம்மா ஒரு 20 கோடி ரூபா பொறுமானம் உள்ள ஒரு காரில் போயிருக்காங்க. அந்த அம்மா உடனே அந்த டிரைவர் அங்கே இருந்தபடியே ஃபோன் பண்ணுது. அதுதானே அந்த அம்மா அந்த புத்த துறவியிடம் இருந்து தன்னுடைய தாயாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எம்மா, நான் இந்த மாதிரி என் மனசு வந்து துறவியாக ஆசைப்படுது, நான் துறவியாக போகிறேன், இது உனக்கு சம்மதமா அப்படின்னு தன் தாயார்கிட்ட கேட்குது அந்த அம்மா. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா நீ உடனே சேர்ந்துக்க, நீ துறவி ஆகிடு, எனக்கு சம்மதம் தான் அப்படின்ட்டாங்க. உடனே மறுகணமே தான் போன அந்த 20 கோடி ரூபாய் கார் இருக்குல்ல, அந்த காரோடைய சாவியை எடுத்து தனக்கு ஓட்டிகிட்டு வந்த டிரைவர் கையில் கொடுத்து, இந்த அதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் உடுத்தி கொள்வதற்கு ஒரு ட்ரெஸ்ஸு காவி உடை, அடுத்து குளிச்சுட்டு உடுத்தி கொள்வதற்கு இன்னொரு உடை, இதை ஒரு பையில் வச்சிருக்கு. இந்த அம்மா இவ்வளவு அழகு, நல்லா பாருங்க, இவ்வளவு அழகான ஒரு பெண்மணி. இந்த அம்மா இறைவனை எந்த நேரத்திலும் யாரிடம் சொல்ல முடியாம நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே என்கிற ஒரு தன்மையில் உள்ள படம் இந்த படம். அந்த அம்மா மனம் உருகி தெய்வத்தையே நினச்சிக்கிட்டு இப்படி வேதாளம் மாதிரி உட்கார்ந்துருக்கு. அப்புறம் அந்த தலாய் லாமாவிடம் சென்ற பிறகு இந்த படம், அந்த துறவியான படம் இது இந்த இருக்கு. முட்டை அடித்து காவி புடவை கட்டி எப்பேற்பட்ட அழகி, எவ்வளோ பெரிய சொத்துக்கார அம்மா, எப்படி ஆயிட்டு பாருங்க. இதை என்னுடைய 6ஆம் திருமுறை புக்கில் எழுதி ஒட்டியிருக்கேன். என்னுடைய 6ஆம் திருமுறை புக்கில் எடுத்து ஒட்டியிருக்கேன். புரியுதா? இதை இந்த சொற்பொழிவு முடிந்த பிறகு நீங்களெல்லாம் அதெல்லாம் போட்டு பாருங்க. பிறகு அடியவன் அந்த பெருமான் சத்திய ஒளி என் உடம்பில் ஏற்பட்டதுக்கான சத்திய சான்று இதுதான். இந்த சத்திய சான்றை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஐயா கொடுத்து அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது மனிதன்
இரவா நிலையை அடையலாம், ஜோதி ஆகலாம், ஜோதி ஆனான் அப்படிங்கிறதுக்கு சான்று இந்த படம். இது இங்கிலாந்தில் நடந்தது. என் சொற்பொழிவில் வருது. அது ஏற்கனவே உள்ள சொற்பொழிவில் சொல்லியிருக்கேன். இப்போ போட்டு அதை கிளறுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. அதனால் இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் பார்த்துக்குங்க. ஃபோன் உள்ளவங்க அதில் எடுத்துக்கொள்ளுங்க. அதனால் நம்ம காலமோ நியதியோ நல்லதோ கெட்டதோ நாம் தவறானவன், நாம் முன்ன துன்பமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம பல பேர் குருதியை கெடுத்துக்கிட்டு இருந்தோம், பல பேரிடம் திருட்டுத்தனம் செஞ்சோம், பல பேருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணோம். நாம் இதை அடைய முடியுமா அப்படின்னு நினைக்காத. அதை அப்படியே ஒரு குட்டிச்சவத்தில் போட்டு புதைச்சிரு. உடனே பெருமானுடைய நிலைக்கு வந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அடியவன் செய்த குற்றமெல்லாம் என்னை ஏற்று, குற்றம் செய்வது எனக்கு இயலே குணமாக்கிக் கொள்வது உமக்கு இயலே, பெருமானே என்னை காப்பாற்று, எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு கொடு, நான் செய்த குற்றத்துக்கெல்லாம் அதற்கான தண்டனைகளை எப்படி கொடுக்கணுமோ கொடுத்து என்னை சாகாத வரம் மட்டும் கொடுத்து என்னை ஜோதி ஆக்கிடு, என்னை மறுபிறவி எனக்கு கொடுத்துடாத அப்படின்னு சொல்லி அழுத கண்ணீர் மாறாமல் நீங்கள் வேண்டினீர்களே. ஆனால் கொலை செய்தவனுக்கும் உண்டு, ஆனால் அவன் மீண்டும் கொலை செய்யக்கூடாது, புலை புசித்தல் கூடாது. அவன் முதல்ல வடலூருக்கு வந்த கதை முன்னதாக சொன்னேன் அல்லவா. நாம் முன் பிறவியில் பார்த்ததும் கேட்டதும் படித்ததும் பழகினதும் பக்குவப்பட்டதும் அத்தனையும் ஆன்மாவில் இருக்கும். அவர்கள் கரெக்டாக சேர வேண்டிய இடம் சேர்ந்து விடுவார்கள் என்பதற்கு எனது சத்திய வாழ்வே உண்மை என்று இந்த சத்தியமாக சொல்லுகின்றேன். இதை கேளுங்க. அடியவனுக்கு வயது ஒரு 12 வயது இருக்கும். அப்பொழுதெல்லாம் எனக்கு வடலூரை பற்றி உண்மை எனக்கு தெரியாது. ஆனால் ராமலிங்க பெருமானை சதமென வேண்டிக் கொண்டு இருப்பேன். ஆனால் காண வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருப்பேன். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு நேரம் வடலூருக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சத்திய வேட்கை ஏற்பட்டது. அப்படி ஏற்படும் பொழுது 12 வயசில் ஏற்படுது. அது ஒரு 14 வயசில் எனக்கு அந்த வாய்ப்பு ஏற்படுது. அப்போ நினச்சேன், அப்போது எனது உறவினர் ஒருத்தவங்க வடலூருக்கு தைப்பூசத்துக்கு போனேன், ஜோதி தரிசனம் பார்த்தேன், ஜோதி தரிசனத்துக்கு போனேன்பாங்க. எனக்கு பேராவலாக இருக்கும். ஐயோ, ஜோதி தரிசனம் எப்படி இருக்குமோ, வடலூர் எப்படி இருக்குமோ, சபைங்கிறாங்களே எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த மனம் வேதனைப்படுது, இந்த மனம் அழுவுது. இந்த வடலூரை நினச்சி வடலூருக்கு வர வேண்டும் என்கிற அவா ஊற்றெடுத்து ஓடுது. அப்படி இருக்கும் ஒரு காலத்தில் அந்த 12 வயதுக்கு மேற்பட்ட அறிவு ஒரு 14 வயதுக்கு வருது. அப்போ என்ன பண்ணுது, திடீரென்று எனக்கு சொன்னல 12 வயதுக்கு மேலேயே இந்த அறிவு மேம்பட்டு சொல்லியிருக்கேன்னா, அது போலவே எனக்கு மேம்பட்டது. அந்த 14 வயது வந்தபோது கரெக்டாக தைப்பூசம் அப்படின்னா அந்த ஜோதி மிகப்பெரிய ஒரு கண்ணாடியில் மிகப்பெரிய ஒரு ஒளியாக இப்படி தான் தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியுது. பிறகு அந்த சபை என்பது தெற்கு நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு 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 பரிந்து உள்ளுணர்ந்து எனக்கு ஓதாது உணர்த்தப்படுகிறது, தெரியுது. சரி, இது ரெண்டும் தான் யாராவது உன் காதில் சொல்லியிருப்பான்னு நீங்கள் சொல்லலாம், சந்தேகப்படலாம், நம்ம செல்வம் ஐயா மாதிரி. மற்றும் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே அங்கே 4 ரோடு பிரியுது, அதில் மேற்கு நோக்கி போகணும். இதெல்லாம் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுத்ததில்லை. எங்கள் வீட்டில் யாரும் சன்மார்க்கி இல்லை, ஏன்னா அசைவ குடும்பம். அவர்களுக்கு ஏது கற்பூர வாசனை தெரியும், கற்பூர வாடை அறியாதவர்கள். கேளுங்க சொல்கிறேன்.
அப்போ என்ன பண்ணேன், அந்த சென்னை வண்டியில் யாருக்கிட்டேயும் வடலூருக்கு எப்படி போகணும் என்ன போகணும்னு கேட்கலைங்க. சத்தியமாய் நடந்தது இது. இது ராமலிங்கத்தின் மீது ஆணை. அப்போ சென்னை வண்டியில் ஏறிட்டேன். மன்னார்குடியிலேருந்து சென்னை வண்டியில் ஏறிட்டேன். கரெக்டாக வடலூருக்கு டிக்கெட் எடுத்திருக்கேன். என்ன கரெக்டாக கொண்டாந்து 4 ரோட்டில் இறக்கி விட்டான். அந்த 4 ரோட்டில் இறங்கின உடனேயே எனக்கு அந்த ரோட்டை பார்த்த மாதிரி இருக்குது. யாரையும் நான் கேட்கல, தன்னைத்தானே தற்சோதனை பண்ணிக்கிறேன். சரி, நம்ம யாரையும் கேட்கவும் இல்லை, யாரையும் நம்பவும் இல்லை. இதை நம்ம தன்னைத்தானே சோதனை இட்டுக்கிறோம். இது சோதனை உண்மையா வெற்றியா அப்படிங்கிறத நினச்சி அந்த 4 ரோட்டில் இறங்கின உடனேயே கரெக்டாக இடதுபுறமாக உள்ள மேற்கு நோக்கி வந்துக்கிட்டு இருக்கேன். நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்ச்சி தெரியுது. கிடுகிடுன்னு அது உள்ளே பூடுறேன். உள்ளே பூந்தோடனே சபையை பார்த்தா தெற்கு நோக்கி இருக்குது. அன்னைக்கு பூசம். எனக்கு தெரியாது பூசம்னு, மாத பூசம் என்பது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நேரம் அடிவன் வந்து பார்த்துட்டு இந்த தர்மசாலையெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு மெதுவாக கிளம்புறேன். ஜோதி தரிசனங்கிறாங்களே, அது எப்போ பார்க்குறதோ தெரியலையே, தைப்பூசம் எப்போவோ என்னவோ அப்படின்னு மனம் அழுவுது, வேதனைப்படுது. அப்போது சரி பஸ் ஏறுவோம் அப்படின்னு பஸ் ஏறுறதுக்காக வர்றேன். அப்போ யாரோ ஒரு வயோதிகர் விடேந்து சொல்கிறாரு, எப்பா இவ்வளோ நாள் இருந்த, இன்னும் ஒரு செத்த பொறு, இப்போ ஜோதி தரிசனம் நடக்க போகுது, இன்னைக்கு பூசம், செத்த இரு பார்த்துட்டு போங்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறோம். பேசிகிட்டு இருக்கும் பொழுதே திரும்பி அவர்கிட்ட என்னமோ செய்தி கேட்கறதுக்கு பார்க்குறேன். அவரை காணும். அவர் இல்லை. என்னடா இது, இப்போதானே வந்தார், இப்போதானே சொன்னார், நம்ம காது கேட்கலையா, இல்லை காது கேட்குதா, கேட்டது பொய்யா உண்மையா, என்ன இது அப்படின்னுட்டு மீண்டும் போய் அந்த சபை வாசல்லையே உட்காந்துட்டேன். அப்போ எல்லாம் அந்த ஓட்டு கட்டடத்தில் போய் நிலம் முன்னாடி உட்காந்துட்டேன். அப்போ நான் உட்கார என்னை போன்றவர்கள் நிறைய பேர் வந்து உட்கார்றாங்க அங்கே, பெரியவங்க சின்னவங்கெல்லாம். ஆஹா இன்னமும் தான் போல இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி முதல்ல ஜோதி தரிசனம் காட்டுறாங்க. எப்படி என் மனக்கண்ணில் கண்டேனோ அந்த சத்திய ஜோதியை அன்னைக்கு கண்டேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? எது எப்படி எனக்கு? அப்போ முன் பிறவியில் சன்மார்க்கத்தில் இருந்திருக்கேன், ஜோதி தரிசனம் பார்த்துருக்கேன், அருட்பாவை படிச்சிருக்கேன், ராமலிங்க பெருமானோட இருந்திருக்கேன். ஆனால் ராமலிங்க பெருமானுடைய சொல் கேளாமல் தருதலையாகவும் தேராகுடியாகவும் போய் இறந்து போயிருந்திருக்கேன். அதனால் அடுத்த பிறப்பு இந்த பிறப்பு, இனி விடுவேனா அந்த பிறப்பை? விடமாட்டேன், அருட்பெருஞ்சோதியை விடமாட்டேன். இந்த பிறப்பை இறப்பை அறுத்துட்டேன், பிறப்பையும் அறுத்துட்டேன். இது அருட்பெருஞ்சோதியை அடைஞ்சே தீர்வேன். இது அருட்பெருஞ்சோதி ராமலிங்கத்தின் மீது சத்தியம், என் அருட்பெருஞ்சோதி மீது சத்தியம். வேறு யாராவது அந்த மாதிரி தில்லு உள்ளவங்க வந்து சத்தியம் பண்ணுங்க, விளக்கு தீபத்தில் இன்றைக்கி பூசத்தில் சத்தியம் பண்ணுங்க, வாங்கி கொடுங்கன்னா இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, கேட்டபடி நடங்க, கிடைக்கும். இது என்ன, நான் வெங்கட்டு கடையிலையா விற்கிது, நான் அந்த இது வாங்கியாந்து கொடுக்க. அதுபோல் இது என்னுடைய அனுபவ உண்மை. என்னைக்கு இருந்தாலும் அறிவில் சிறந்தது அனுபவ அறிவே, பட்டறிவு தான் சிறந்தது. அப்போ அந்த பட்டறிவும் எனக்கு ஏற்கனவே எனது பிறவியை காட்டி, அப்போ ஜோதியை காட்டி, சத்தியம் என்ன எங்க சரியாக சத்திய ஞான சபை தெற்கு நோக்கி இருக்குதுன்னு சொல்லுது. 4 ரோட்டில் இறங்கி மேற்க போகணும்னு எனக்கு தெரியுது. எல்லாமே என்னமோ அந்த மேப்பு போட்ட மாதிரி தெரியுது. அந்த ஜோதி தரிசனமும் மிகப்பெரிய ஒரு கண்ணாடியில் பெரிய ஜோதி தரிசனமாக தெரியுது எனக்கு. இதெல்லாம் யாரும் எனக்கு சொன்னதும் இல்லை, எனக்கு கேட்டதும் இல்லை. இத்தனோண்டு பையனை நம்பி யார் சொல்லுவாங்க? இதெல்லாம் எனக்கு தெரியும், யாரும் போய் கேட்கவும் இல்லை. எனக்கு இதெல்லாம் உண்மையாக நடந்தது. அதனால் நீங்கள் எல்லோரும் எனக்கு நடந்த அனுபவங்களை தங்களுக்கு நடந்த அனுபவமாக கருதி நீங்கள் பெருமானை
பரிந்து உள் உணர்ந்து உள்ளே கொண்டு போங்க, மற்றவைகளெல்லாம் கடந்து போங்க, மற்ற மாயையின் எண்ணங்களை எல்லாம் கடந்து உள்ளே போங்க. அதுதான் கடவுள். அதான் கடவுள். இவைகளை கடந்துட்டு உள்ளே போகிறது கடவுள். கடவுள் இவைகளெல்லாம் புற நிகழ்வுகளையெல்லாம் கடந்து உள்ளே ஆணிப்பொன்னம் போல காட்சி. அந்த ஆணிப்பொன்னம்பலத்துக்குள்ளே உள்ளே போங்க, பொற்சபையை காணலாம், சிற்சபைகளை புகுந்து கொள்ளலாம், ஞான சபையாக மாறலாம், ஞான ஒளியாக ஆயிடலாம். அது மாதிரி இருங்க. ஏன்னா உண்மை உரைக்கின்றேன், சத்தியம் இது, பொய்யுரைக்கவில்லை. ஏன்னா ராமலிங்க பெருமான் விஷயத்தில் யாராவது தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் பொய் சத்தியம் பண்ணுனா திரும்ப இங்கே வர முடியாது. அடியவன் பல ஆண்டு காலமாக சத்தியம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பல ஆண்டு காலமாக இரவு 9:30 மணி மேட்டுக்குப்பத்தில் பின்னாடி அந்த மரத்தடியில் உட்கார்ந்து சொற்பொழிவு பண்ணுவேன். விடியற் காலம் 4:30 மணிக்கு தான் முடிப்பேன். அப்போ எங்கேருந்து வந்து இந்த ஆற்றல்? தொண்டை கம்மாது, தொண்டையில் ரத்தம் வராது, தொண்டையில் துன்புறுத்தல் இருக்காது, புண்ணு இருக்காது. காரணம் என்ன? அங்கே அந்த சத்திய சித்தி வளாகத்தில் அமர்ந்து பேசுவதனாலே, உண்மை சத்தியத்தை பேசுவதனாலே உடல் புறாவும் அருட்ஜோதி ஏற்பட்டுள்ளது, அருள் விளக்கம் ஏற்பட்டுள்ளது, அருள் ஆற்றல் ஏற்பட்டுள்ளது, அருள் பிரவாகம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அந்த ஒரு பூரிப்பிலையும் அந்த ஒரு சந்தோஷத்திலையும் அந்த ஒரு உருக்கத்திலையும் தான் உங்களை எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் அது மாதிரி வாழணும். ஏன்னா மாதம் மாதம் வந்துட்டு வீண் போயிடக்கூடாது. இப்போ நான் வீண் போனதுனால தான் ஏற்கனவே ஒரு பிறவி எடுத்து இறந்துருக்கிறேன். அதுக்கு சாட்சி தான் நான் ஏற்கனவே சொன்னேன். 4 ரோடு, ஞானசபை, அந்த ஜோதி வெளிச்சம் எனக்கு கண்டது உண்மை. அதனால் எனக்கு அப்பிறவி தன்னை என்னை எழுப்பி பெருமான் என்னை இங்கே கொண்டு வந்து சுத்த சன்மார்க்கியாக ஏற்படுத்தி என்னை சுயஞ்சோதியாக மாற்றியுள்ளார்கள். இது சத்தியம். ஏன்னா இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எனக்கு கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாருமே சன்மார்க்கி தான், உங்களெல்லாம் குறை சொல்லலை, தப்பாக எடுத்துடாதீங்க. வேறு யாராவது மற்றவர்கள் வந்து தொட்டு எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா நான் குடிக்க மாட்டேன், தொடமாட்டேன். எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான், தொடமாட்டேன். என் பையன் கடலை மிட்டாய் வாங்கி கொண்டாந்து கொடுப்பான். இது வந்து நல்ல ஒரு தெம்புக்கு உள்ளது, இதை சாப்பிடுங்கப்பா. சரி கொடு, வாங்கி வச்சுருப்பேன். அங்கேயே இருக்கும், மற்றவர்கள் எடுத்து. அப்போ எங்கள் பாப்பா எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க, இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ரொம்ப மோசம், ரொம்ப இந்த மாதிரி சுத்த சன்மார்க்கம்னுட்டு ரொம்ப எல்லாத்துலேயும் இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் என் கூட வீறு நடை போட முடியலை, வீறு நடை போட முடியலை. அப்படி இருக்கிறதுனால தான் சுத்த சன்மார்க்கி இந்த ஐயா அவர்கள் வீட்டில் போய் மகாதீபம் ஏற்றி வச்சு பல சுத்த சன்மார்க்க அடியார்களை கொண்டு விளக்கேற்றப்பட்டு எல்லோருக்கும் தேங்காய் பால் மோர், தேங்காய் பால் பாயாசம் அனைத்தும் செய்யப்பட்டு விதவிதமாக செய்த புண்ணியவான். சின்ன எண்ணம் நெஞ்சில் குத்திக்கிட்டே இருக்குது. நம்மளை சுத்த சன்மார்க்கின்னு சொல்கிறான், நம்ம வீட்டில் கொடியேற்றி வச்சுட்டான், நம்ம வீட்டில் சாப்பாடெல்லாம் பண்ணி சொல்லி எல்லாமே அவன் இஷ்டப்படி நடக்குது. ஆனால் அவன் நம்ம வீட்டில் ஒரு வேளை ஒரு சாப்பிட மாட்டேங்கிறான். நம்ம எது செய்து கொண்ட கொடுத்தாலும் அதை சாப்பிட்றானா இல்லையான்னு தெரியலை. சந்தேகம் உண்டல்லவா? அந்த சந்தேகம் எம்பெருமான் எனக்கு காட்டி கொடுத்தார். உடனே சொன்னேன், ஐயா மன்னித்த அருள வேணும், சுத்த சன்மார்க்கு தான் நீங்கள் இருந்தாலும் எனக்கு உணவு கொடுக்கும் அளவிற்கு அங்கே ஒருமையும் உள்ளொளியும்
உயர்ந்த நிலையில் நிற்கணும். அப்போ வந்தால் தான் நான் அதை வாங்கி சாப்பிடுவேன், எனக்கு ஒன்றும் பண்ணாது. அதனால் உங்களுக்கு அது காலம் வரும், உங்கள் வீட்டில் வந்து நான் சாப்பிடக்கூடிய காலம் வரும், சற்றே பொறுத்து கொள்ளுங்கள் என்று ஐயாவிடம் பரிந்து கேட்டுக்கொண்டேன். அப்புறம் மற்றொன்று, ஏன் அவரை சுத்த சன்மார்க்கின்னு சொல்கிறேன்னா, நானும் எவ்வளோ பேர் வீட்டில் விளக்கேற்றி வச்சுருக்கேன். அங்கே அவர் பூணூல் போட்டு கொண்டிருக்கிறார். மற்றபடி அந்த பூணூல் போட்டுக்கொண்டு அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தில் உள்ளவர். அவர் வழி வழியாக வந்த வம்சம், நல்ல தெய்வீக நுண்ணறிவு கூடிய சுத்த சன்மார்க்கி. அவர் பாருங்க, அடியவன் சொல்லலை, ஒரு உத்திராட்ச கொட்டை போட்டுட்டு வந்திருந்து இதில் போட்டிருப்பார், தொண்டையோட உத்திராட்ச கொட்டை போட்டிருப்பார், ஒரு பூணூல் போட்டிருப்பார், எல்லாம் போட்டிருப்பார். இங்கே வந்த உடனே நம்ம அடியவர்கள் யாரோ கேட்டாங்களாம், நீங்கள் ஐயாவோட வந்திருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம், ஐயாவோட வர்றவங்க யாரும் இந்த உத்திராட்சம்லாம் போட மாட்டாங்களே, நீங்கள் போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடியவன் இதை அறுத்துருங்க எடுங்கன்னு நான் சொல்லக்கல கிடையாது. இது என்ன பண்ணியிருக்கு, இந்த ஐயா மறுநாளே வீட்டுக்கு வந்து அந்த உத்திராட்ச கொட்டையை கலட்டி எரிஞ்சிட்டு அந்த பூநூலையும் பிடிச்சி அறுத்து எரிஞ்சிட்டு, எப்படி இப்படித்தான் சன்மார்க்கி சுத்த சன்மார்க்கியாக வரணும். இது மாதிரி உள்ள குடும்பத்தை தான் பெருமான் கைவிட மாட்டான் என்று ஊதூது சங்கே கனக சபையான் என்று ஊதூது சங்கே கைவிட மாட்டார். இது ராமலிங்கத்தின் மீது ஆணை. எப்படி கைவிடுவார்? ஒரு மனிதன் ஒரு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர், நல்ல படிப்பு, நல்ல நுண்ணறிவு, திருக்குறிப்பு சித்தர். உங்களுக்கு என்ன எப்படி பண்ணணும், என்ன வேணும், நீங்கள் என்னத்தை நினச்சிங்கன்னு அதை கொண்டாந்து அங்கே வச்சுருப்பார். வச்சுட்டு சொல்லாது, அது பாட்டுக்கு இங்கே திருப்பிட்டு நிற்கும். அது மாதிரி மனிதன். இது மாதிரி மனிதர்களை தான் ராமலிங்க சுவாமி கேட்குறாரு. ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அதனால் இதை பிடிச்சி என் பாக்கெட்டில் போட்டு வச்சுட்டேன். நீ என்னை விட்டு ஓடாதே அப்படின்னு. அதுவும் என்னை விட்டு ஓடாது, அதுவும் என்னை பார்க்காம இருக்காது. அப்போ அந்த மாதிரி பிள்ளைகள் இதுகளெல்லாம் நாம் வந்து அடிவன் தெய்வமாக தான் மதிப்பேன். ஏன்னா ராமலிங்கம் வணக்கம், ராமலிங்கம் வணக்கம், ராமலிங்க பெருமான் சபையில் இருக்கிறாரு, சித்தி வளாகத்தில் இருக்கிறாரு, மருதூரில் இருக்கிறாரு, தண்ணீரில் விளக்கரிச்ச இடத்துல இருக்கிறாரு அல்ல, இப்படி தான் இருக்கிறார். இப்படி தான் இருக்கிறார். அந்த அம்மா, இந்த பாக்யலட்சுமி அம்மா சில வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பாங்க சொற்பொழிவில். அவர்களை அறியாது பேசுகிறது எனக்கு தெரியும். நீங்கள் அறிந்து பேசுவதும், நீங்கள் புகழ்ச்சிக்கு பேசுவதும், இகழ்ச்சிக்கு பேசுவதும், நீங்கள் அதில் மூக்கறு போடுறதும் எனக்கு தெரியும். அவர்கள் பேசுவாங்க. அந்த என்னமோ எல்லாமே அந்த 6ஆம் திருமுறையை படித்து ஒரு குருமார்கள்ட்ட எப்படி கற்றவர்கள் பேசுவார்களோ அந்த மாதிரி அந்த அம்மா பேசுவாங்க. அதே மாதிரி அந்த அம்மா வயதுக்கு எல்லாத்தையுமே பரிந்து உள் உணர்ந்து அந்த பக்குவத்தோடு செய்வாங்க. அதனால தான் அவர்களை சொல்லுவேன், இன்ன இடத்துக்கு நீங்கள் போய் இன்னென்னத்தை செய்யுங்க, இன்னென்னத்தை தொடுங்க, இன்னென்னத்தை தொடாதீங்க, இன்னென்னத்துக்கு துணூறு பூசுங்க, இன்னத்துக்கு பூசாதீங்க. இப்போ ஏன் அவர்களை வந்து பாதுகாக்க வேண்டியது பெருமானுடைய கடமை. ஏன்னா இவர்கள்லாம் சுத்த சன்மார்க்க நிலை, ஒருமையுடன் உள்ளவர்கள். அந்த ஒருமையோடு இறைவனை யார் நினைக்கின்றானோ அந்த உத்தமருடைய உறவு ஒன்று தான் எனக்கு வேண்டும்னு கேட்டார் பெருமான். எனக்கு வந்து ஒரு 2 ஆடை கொடு அப்படின்னு இறைவனிடம் கேட்கல, யாரோ நம்ம அவருடைய நண்பர்கள்ட்ட கேட்டிருக்கிறாரு. அதில் 2 கஜம் 4 கஜம் 2 வெள்ளத்துளி பீசி கிழிச்சு கொடுத்தனுப்புன்னு கேட்குறாரு லெட்டர் எழுதி. ஆனால் இறைவன்கிட்ட கேட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இது ஒன்று மட்டும் எனக்கு கொடுத்தா போகிறோம்.
அப்படி அந்த மாதிரி வாழணும், ஒருமையோடு வாழணும். இப்போ உங்களுக்கு ஒரு சன்மார்க்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை கேட்டுட்டு அதை வெளியில் போய் மறந்தாக்க அது மனிதத்தன்மையோ? மனிதத்தன்மை அல்ல. மனிதன் என்ற சொல்லுக்கு சிந்திப்பவன் என்பது பொருள். நீங்கள் சிந்திப்பீங்கிறதுனால தான் என்னுடைய அருளாற்றலையும் மீறி எனக்கே உபாதைகள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நம்ம ஜோதியாவதற்கு இன்னும் காலம் தாழ்மதம் ஏற்பட்டாலும் பரவாயில்லைன்னு அடியவன் சொல்கிறேன். அப்போ நீங்கள் சிந்திக்கணும்ல, நீங்கள் மனிதன் தானே, சிந்திக்கணும்ல. சிந்திக்காமல் இங்கேயே இத்தோடவே ஒரு மூட்டையை கட்டி போட்டுட்டு இதை விட்டு ஓடி போயிடுறது. எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. இன்றைக்கி எப்போது எந்த ஊருக்கு போனோன்னாலும் சரிதான், அங்கே 10 அன்பர்கள் கூடிக்கொள்கிறார்கள். ஐயா வணக்கம் அப்படிங்கிறாங்க. அடியவனும் வணக்கம் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன். ஆனால் அப்புறம் கேட்பேன், ஐயா எனக்கு தெரியலைங்களே, எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா தேவலாமே யாருன்னு. ஐயா நான் இப்போ இன்னும் ஊர் சொன்னாங்க, என்னென்னமோ ஒரு வெளியூர் சொன்னாங்க, அந்தந்த ஊர்லேருந்து வர்றேன், வெளி மாநிலத்திலேருந்து வர்றேன், உங்களை எனக்கு தெரியும் ஆனால் என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய சொற்பொழிவை கேட்டு 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 நான் என் வீட்டில் உள்ள மற்ற படங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு குப்பை தொட்டியில் போட்டுட்டேன், ஒன்லி ராமலிங்கத்த சுவாமியை மட்டுமே வணங்கிட்டு இருக்கேன், நீங்கள் சொன்னபடியே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்படி பாருங்க, அதாவது நேரில் வந்தவர்கள் என்னுடைய சொற்பொழிவை கேட்டு இந்த சத்தி விசாரத்தை கேட்டு காமாட்சியையும் காளியாயையும் வழிபடுறாங்க. ஆனால் என் எதிரே இல்லாமல் ஏதோ ஒரு யூடியூப் அலைகளை கொண்டு வெளிநாட்டில் இருந்தும் கடல் தாண்டி இருந்தும் மற்ற மாநிலங்களில் இருந்தும் என்னை நேரடியாக கூட பார்க்காதவர்கள் இந்த சொற்பொழிவை கேட்டு அதன்படி வாழுகிறார்கள். எனக்கு இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி போனாலும் போயிட்டு போகுது, ஏதோ பல குடும்பங்களாக வருதே. ஐயா சொன்னார்கள், எல்லாரும் தேரிலர், என்கிட்ட இருந்தவன் பூரா யாரும் தேரலை, எல்லாம் தங்கம் செய்கிறதுக்கு வந்துட்டான் அப்படின்னார். ஆனால் ராமலிங்க பெருமானுக்கு பிறகு யார் நிலைநிறுத்தினது அப்படின்னா ஒருத்தருமே இல்லை. ராமலிங்க பெருமானுக்கு பிறகு அதை இந்த மடாதிபதிகள்லாம் வர்றாங்க பாருங்கள், நம்ம இந்த மடாதிபதி அந்த மடாதிபதி இப்போ பெரிய பெரிய மூட்டையெல்லாம் தலையில் வச்சுருக்கோம். அதெல்லாம் ஒரு மடாதிபதிக்கு வயசு ஆகி போச்சுன்னா இன்னொரு மடாதிபதி இளம் மடாதிபதியாம் அதை வச்சு வளர்த்துக்கிட்டு வருதுங்க. இது செத்து போனோடனே இந்த மூட்டையை அது தலையில் தூக்கி வச்சு அந்த மடாதிபதி வருது. அப்போ அந்த மடத்தோடைய தன்மைகளையும் மடத்தோடைய சொத்தையும் அந்த மடத்தோடைய திங்கிற சோத்தையும் அந்த மடத்தோடைய ஓலைச்சுவடிகளையும் காப்பாற்றுறதுல கவனமாக இருக்கான். புரியுதுங்களா? காப்பாற்றி வச்சுருக்கான். சன்மார்க்கத்தில் அது உண்டா? ஏன் இல்லை? ஏன் இல்லை? அது தவறு தானே. அப்போ ராமலிங்க பெருமானுடைய இறுக்கம் ரத்தன முதலியார், இன்னும் அந்த முதலி இந்த முதலி எத்தனையோ பேர் இருக்குது. அந்த வேலாயுத முதலி, வேலாயுத முதலியார் திரும்ப இவரோட ஐயாவோட இருந்துட்டு மீண்டும் காலேஜுக்கு போயிட்டாராம். அவர் போயிட்டார். அப்போ நீங்கள் யாருமே பின்னாடி இல்லை. அப்போ நீங்கள் பின்னாடி இருந்திருந்தா இந்த சன்மார்க்கம் வளர்ந்துருக்குமே. இவ்வளவு புத்தகங்களை திருடி இருக்க மாட்டானுங்களே. எல்லா புத்தகமும் நமக்கு கிடச்சிருக்குமே. எவ்வளோ புத்தகங்கள் கொண்டுக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி காதில் விழுவுதே. அது எவ்வளோ மன வேதனைப்படுது. அது இருந்தால் நாம் எல்லோரும் சாகாத நிலையை அடையலாமே. எவ்வளோ மருத்துவ முறைகளெல்லாம் நம்ம கண்டுகொள்ளலாமே. ஐயா புரியுதா? ஆமாம். அப்போ இது போன்று அந்த பொக்கிஷத்தெல்லாம் பாதுகாக்காமலும் அந்த பொக்கிஷத்தின்படி நீங்கள் வாழாமலும் நீங்கள் வாழ்ந்திருந்தீங்களே. ஆனால் ஆஹா,
ராமலிங்க சுவாமிகளுடைய வழி வந்தவர் இவர் ராமலிங்க சுவாமிகள்கிட்ட சீடராக இருந்தவர். அவர் இறந்த பிறகு அவர் பையன் சீடனாக இருக்கான். இவர் இறந்த பிறகு ராமலிங்க சுவாமியை சொல்லலை, சீடர்களை சொல்கிறேன். இந்த சீடருக்கு பிறகு அடுத்த சீடர் வந்திருக்கான். அப்போ இந்த புத்தகங்கள்லாம் பத்திரமாக இருக்குது. அப்போ சொன்ன செய்தியெல்லாம் உண்மைதான், சொன்ன செய்தியெல்லாம் உண்மைதான். அதாவது எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படி சொல்லி ஒரு கிளாஸ் வச்சு நடத்துகிறாங்களாம். அங்கே டிஎன்பிஎஸ்சிங்க இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் சென்டர் அதுக்கு வந்து கிளாஸ் வச்சு நடத்துகிறாங்களாம். அந்த கிளாஸில் கேட்குறாங்களாம், பெரியார், முத்துராமலிங்க தேவர், இன்னும் சில அடியவர்கள், அவர்களோட ராமலிங்க சுவாமிகளையும் சேர்த்து இறப்பிற்கு பிறகுன்னு இறந்தவங்கள லிஸ்ட்லேயே கொண்டு வர்றாங்களாம், பெருமானையும் சேர்த்து. அப்போ ஒரு அரசாங்கமே ஒரு ஜோதியான ஒரு அருட்பெரும் ஜோதியரை இறந்த லிஸ்ட்டில் எப்படி கொண்டு வருவான்? எப்படி கொண்டு வர முடிஞ்சது? அதுக்கு யார் காரணம்? அதுக்கு யார் அந்த அளவுக்கு துணிச்சல் இருந்தது பெருமானை இறந்ததாக கொண்டு வருவதற்கு? அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு டபுள் ஈரல் உண்டா? எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லி என்னிடம் வந்து கேட்கிறார்கள். இதை நான் கேட்கல. அப்போ ராமலிங்க பெருமானை இறந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டானே கவர்மெண்ட்டில், 6வது புக்கிலேருந்து வருதான், பாடத்தில் வருதான். அதுக்கு தான் நான் சொன்னேன், இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா அது பண்ண முடியாது, அதெல்லாம் ரெக்கார்டாக கொண்டா அதை என்னென்ன பண்ணணுமோ பண்ணி அதை கோர்ட்டில் போடுவோம். அப்போ எந்த கவர்மெண்ட்டு போட்டுச்சு, இல்லை போட்டவர்கள் பதில் சொல்லட்டும். இல்லை அப்போதைய உள்ள கலெக்டர் என்ன சொல்லியிருக்கான், அவர் வந்து ஜோதியாக இருக்கிறது உண்மைதான், அந்த அறைக்குள்ள எந்த விதமான ஆதாரமும் இல்லை, இது உண்மை என்று எழுதி வச்சிருக்கிறான் வெள்ளைக்காரன் துஷ்டத்தனம் பண்ணணும், இருந்தாலும் உண்மையை சொல்லுவான். உண்மை தானேயா? ஒரு நம்மள்கிட்ட உள்ள 10,000 திருடினாலும் ஒரு 4,000 நமக்கு செஞ்சு வழிகாட்டி வச்சுட்டு போவான். கோர்ட்லலாம் கரெக்டான தீர்ப்பு வழங்குவான். அந்த கோர்ட்டில் கரெக்டான தீர்ப்பு வழங்கினது உண்மையா என்பதற்காக நம்மளில் 2 பேர், நம்ம ஆட்களில் 2 பேர் ஜூரிஸ்னு பேர், அதுக்கு ஜூரிஸ். அது மாதிரி ஜூரிஸ்னு உள்ள ஆட்களை 2 ஆட்களை நியமிச்சிருப்பாங்க, ஜட்ஜுக்கும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. இவர்கள் ஏற்கனவே அந்த கேஸை முடிவு பண்ணி அந்த ஜூரிஸ்கிட்ட கேட்டு, இது சரிதானா, உங்களுடைய நாட்டு முறைப்படியும் உங்களுடைய கலாச்சார முறைப்படியும் மரபுகள் முறைப்படியும் இது சரியாக இருக்குது அந்த தீர்ப்புன்னு சொல்லி அந்த ஜூரிஸ்கிட்ட கேட்டு அதன் பிறகு தான் அந்த ஜட்ஜானவன் தீர்ப்பு சொல்லுவானான். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் ஆய்ந்து அறியாமலும் ராமலிங்க பெருமானை இறந்து விட்டதாக மற்றவர்களோட சேர்த்து போடுவது மிகப்பெரிய குற்றம். அதெல்லாம் நீங்களே சிந்திக்கிறீங்களா? அப்போனா அதை சம்மந்தமாக பேசுங்க, அதை சம்மந்தமாக பேசி 4 பேர்கிட்ட ஒரு பப்ளிக்கை கொண்டுகிட்டு வாங்க. அதெல்லாம் ஏன்னா இதை இப்போ ஸ்டாலின் ஐயா வந்திருக்கிறாரு, வந்து இதை என்னமோ மிகப்பெரிய ஒரு ஏதோ இது கட்டி ஒரு எங்கே பார்த்தாலும் கொண்டு வரதுக்கு நிற்கிறாரு. அப்போ பதவி ஏற்கும் பொழுதும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார்னு சொல்லி வள்ளலார் பேரை சொல்கிறாரு. அப்போ அந்த குடும்பம் வள்ளலாரை வாழை பிடிச்சிக்கிட்டு வருது. அவ்வளோ காலம் இருந்தது. அதனால் இதுபோல் கொஞ்சமாக அதே ஸ்டாலின் அவர்கள் இந்த ராமலிங்க சுவாமிகள் இறந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆய்ந்து அறிந்து அறிஞர்களை விட்டு எல்லாத்தையும் அதை துருகி எடுத்து அதை கொண்டு வந்து அதை சரியான தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இருக்குப்பா, அந்த ரெக்கார்டு இருக்கு, சொல்லுங்க.
அந்த தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள கலெக்டர், பிரிட்டிஷ் கலெக்டர் வெள்ளக்கார துரை ஹாஸ்டின் அந்த அருட்பாவெல்லாம் உண்மை, இவர் மறைஞ்சது உண்மை, இவர் எழுதின அருட்பாவெல்லாம் உண்மை என்பதற்கு சத்தியபுரமான தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு சொன்னத்தை 6ஆம் திருமுறையில் நம்ம வெங்கட்டையா வெளியிட்டிருக்காரு. கெசட்டில் ரெக்கார்டு, கெசட்டில் ரெக்கார்டு வேறு எந்த ஞானிகளுக்கும் கிடையாது. எல்லாம் போலித்தனமான ஞானிகள், தன்னை காட்டிக்கொள்ளாத ஞானிகள், எல்லாத்தையும் மூடி மறைத்த குற்றவாளிகள். ஐயா சொல்லுவார்ல, சித்தர்கள் என்னும் மாயை காரிகள் மூடி மறைத்து விட்டனர் அப்படிம்பார் ஐயா. மாயா காரிகைங்கள் பார். அப்போ அவங்கெல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க, யாரும் கெசட்டில் வெளியிடுற அளவுக்கு இல்லை. அப்போ ஒரு கெசட்டில் வெளியிட்டதை அரசாங்கத்துக்கு சரியான அதிகாரிகள் எடுத்து கொண்டு போய் முதல்வர்கிட்ட கொடுத்து, இது கெசட்டில் வெளியிட்டிருக்கான், இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இவைகள் பூராவை வெளிக்கொண்டு வர வேண்டும். இதை எங்கெங்கே சன்மார்க்கிகள் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அதுக்கு முயற்சி பண்ணுங்க. சாகா வரம் பெற வேண்டும் என்று யார் யார் எண்ணுகின்றீர்களோ அவர்களெல்லாம் இதற்கு முயற்சி பண்ணுங்க. முயற்சி திருவினையாக்கும். நீங்கள்லாம் சாகாத நிலையை பெறலாம். ஒரு தமிழன் இந்த அண்டத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கின்றான் என்ற உண்மையை சொல்லுங்கள். சாகாத நிலையில் இருந்து எங்கெங்கே கூப்பிட்டாலும் அங்கெங்கே வருவார் என்ற ராமலிங்கருடைய அருளையும் அதீதத்தையும் அதிர்ச்சியையும் அருட்பெருஞ்சோதி உண்மையையும் சொல்லுங்க. சொல்லி அதற்கான ஒரு நல்ல நிலையை மேற்கொள்ளுங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு சாதாரணமான இது இல்லை. அரசாங்கத்தை போய் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் தோண்டி தூண் துருக்கி எடுப்பதற்கு அதிகாரிகளை தான் விடணும். அப்போ அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்கணும், கெசட்டில் பார்த்தவங்க கெசட்டில் இந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி விட்டுருக்காங்க, இது தவறு, இதை உடனே வாபஸ் வாங்கணும். அதில் போனால் மறுபடியும் வேறு புத்தகங்களில் வெளியிட்டு இதை இரவா நிலையை அடைந்தார்கள் ராமலிங்க சுவாமிகள் என்று அதை குறிப்பெடுத்து கொடுக்கணும். மற்றொன்று, நம்ம தமிழ்நாட்டுடைய சின்னம் நம்ம சத்தியஞான சபையை வைக்கணும். நம்ம தமிழ்நாட்டுடைய சின்னத்தை நம்ம சத்தியஞான சபையை வைக்கணும். அந்த ஜோதியோடு அந்த சபையை வைக்கணும். அப்போ சத்தியம் வெல்லும்ல, உன் ஆட்சி நல்லா இருக்கும்ல, அப்போ உன் குலம் வாழும்ல. அதை செய்யுங்க. அதுக்கு நீங்கள்லாம் கைத்தட்டலோடு இருந்துட்டு வீண் போயிடாதீங்க. எல்லோரும் உத்தமராக இருந்து அதெல்லாம் ஊக்குவீங்க.